வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் சம். கொஷின் மேலே இருக்குது, படிக்கிறேன் பாருங்கள். இஃப் டுடே இஸ் மண்டே, வாட் வில் பி தி டே எக்ஸாக்ட்லி 40 days ஃப்ரம் டுடே அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து மண்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னிலேருந்து எக்ஸாக்டாக 40 daysக்கு அப்புறம் என்ன டே இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, இந்த மாதிரி சம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இருந்தாலும் சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போடுங்கன்னு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் நான் சால்வ் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த மாதிரி டுடே இஸ் ஒன் டேன்னு கொடுத்துட்டு அந்த டேலேருந்து இத்தனை நாளுக்கு அப்புறம் என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இங்கே வந்து எக்ஸாக்ட்லி 40 daysனு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 40 days இருக்குல்ல, இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள், வீக்லி 7 days. ஸோ அதனால தான் வந்து 7ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். இதை அடிச்சுன்னா 7 5 35, ரிமைனிங் 5. ஓகேங்களா, இதுதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்டே, இன்றைக்கி வந்து மண்டேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ரிமைண்டர் 5. ஸோ இது கூட 5 ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மண்டே, நெக்ஸ்ட்டு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேங்களா, 5 days ஆட் பண்ணிட்டோமா. ஸோ என்ன வந்துருக்கு கடைசியாக, சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே தான் வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா, கரெக்டாக ஆப்ஷனை பார்த்து கரெக்டாக வந்து டிக் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி கேலண்டர் சம் கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே.